பாபரி மஸ்ஜித் இடிப்பு நாளான டிசம்பர் 6ஆம் தேதியான இன்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தோளில் கருப்பு துண்டு அணிந்தும் கையில் கருப்பு கொடி ஏந்தியும் தமுமுக சார்பாக மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 1992 இந்தியாவின் பெருமைக்குரிய வரலாற்று சின்னமாகவும் 450 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தி வந்த அயோத்தி பாபரி மஸ்ஜித்தை டிசம்பர் 6ஆம் தேதி இடித்து தள்ளியதை கண்டித்தும், பாபரி மஸ்ஜித்தை தொடர்ந்து காசி, மதுரா உள்ளிட்ட பல இடங்களிலும் உள்ள பாரம்பரியம் மிக்க பள்ளிவாசல்களை இடித்து திட்டம் தீட்டியதை கண்டித்தும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோவை உக்கடம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வக்பு திருத்த சட்டம் 2025 என்ற வழிப்பறி கொள்ளை திட்டத்தை திரும்ப பெற வேண்டும், வழிபாடுதல் தலங்கள் சிறப்பு விதிகள் சட்டம் 1991 முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், ஜனநாயக படுகொலைக்கு வழிவகுக்கும் அவசரமான சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீராய்வு பணியை கைவிட வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தோளில் கருப்பு துண்டு அணிந்தும் கையில் கருப்பு கொடி ஏந்தியும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக சார்பாக நடத்தியது. இதில் தமுமுக மாவட்ட தலைவர் சர்புதீன், மாவட்ட செயலாளர் முஜிப் ரம்ஹான், மனிதநேய மக்கள் கட்சி மாநில அமைப்பு பழனி பஹ்ருக், விடுதலை சிறுத்தை கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் சுசி கலையரசன், திராவிடர் தமிழர் கட்சி மாநில தலைவர் வெண்மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். தொடர்ந்து தமுமுக மாநில செயலாளர் சாதிக் அலி, மாநில செயற்குழு உறுப்பினர் பஷீர், 86வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர், மாமக மாவட்ட செயலாளர் இப்ராஹிம், தமுமுக மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன், வடக்கு மாவட்ட தலைவர் அப்துல் ஹக்கீம், வடக்கு மாவட்ட செயலாளர் அப்பாஸ், தமுமுக மாவட்ட துணைத் தலைவர் TMS அப்பாஸ், தமுமுக மாவட்ட துணை செயலாளர்கள் நூர்தீன், பைசல் ரகுமான், அசாருதீன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இந்த டிசம்பர் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 1991 இந்திய தேசத்தின் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த கோரியும், இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற வக்பு வாரிய திருத்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரியும், SIR என்ற வடிவில் இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் தயாரிப்பு முறை என்பது தமிழகத்தினுடைய வாக்காளர்களை முழுமையாக அப்புறப்படுத்துவதற்கான சதித்திட்டம். எனவே இந்த SIR பணிகளை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். 1991 சிறப்பு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இன்று வரை அமலிலே இருக்கின்ற போது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்களிலே பள்ளிவாசல்களுக்குள் சிலைகள் இருப்பதாக அப்பட்டமான பொய்களை கூறி சிறு சிறு உத்தரவுகளை பெற்று அகழ்வாராய்ச்சி என்ற ஒரு சதி திட்டத்தை நிகழ்த்தி பள்ளிவாசல்களை அபகரிக்கக்கூடிய முயற்சியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அதே போன்று வக்பு வாரிய திருத்த சட்டம் என்பது ஓரிரண்டு பள்ளிவாசல்களை அபகரிக்கின்ற முயற்சி என்பதை விட ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை அபகரிக்கக்கூடிய சதி திட்டமாகத்தான் இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தை இந்திய முஸ்லிம்கள் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.